இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே மகதலா மரியா விடியற்காலை இருளாய் இருக்கும்போதே கல்லறைக்கு ஓடி சென்று இந்த உயிர்த்த ஆண்டவரை எப்படியாவது கண்டுகொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் சென்றதைத்தான் இன்றைய நற்செய்தி தெளிவாக நமக்கு சொல்கிறது. ஃப்ரெட்ரிக் நீட்சே என்ற அந்த தத்துவியலார் அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, கிறிஸ்தவருடைய முகத்தை பார்த்தாலே எனக்கு அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்வார். பொதுவாக அவர் எத்தேயிஸ்ட் என்று சொல்லக்கூடிய கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதர் ஃப்ரெட்ரிக் நீட்சே. ஆனால் அவர் ஏன் இவ்வாறு சொல்கிறார் என்பதற்கு பல காரணங்கள். அதிலே ஒன்று மகதலா மரியாவை பற்றியும் கூட ஒரு குறிப்பு சொல்வதை நாம் பார்க்கிறோம். மகதலா மரியா ஆண்டவரை எந்த அளவு நேசித்தார் என்பதை இன்றைய நிகழ்வு நமக்கு தெளிவாக சொல்கிறது. பொதுவாகவே இறந்தவருடைய உடலை பார்ப்பதே பலருக்கு பயமாக இருக்கும். அதையும் தாண்டி அவர்களை கல்லறையில் அடக்கம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னாலே கல்லறை தோட்டத்தை கடந்து போகிற போதே பல பேர் பயப்படுவார்கள். கிராமங்களில் இன்னும் கூட நிறைய பேர் இறந்த நம்மோடு 90 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் இறந்த அந்த மனிதர்களுடைய அவர்கள் வாழ்ந்த வீட்டையே திரும்ப திரும்ப சாமி மந்திரிக்கணும், பயமாக இருக்குதுன்னெலாம் சொல்கிற நிலையை இன்றைக்கும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதிலும் கல்லறை கடந்து போகிற பொழுது புதியதாக ஒரு அடக்கம் என்று சொன்னால் அந்த கல்லறைக்குள் செல்வதற்கு கூட பயப்படும். இதெல்லாம் உலகிலே யதார்த்தமாக இருக்கிற ஒன்று. ஆனால் இந்த மகதலா மரியா விடியற்காலையிலேயே கருக்களில் எழுந்து அவர் கல்லறைக்கு செல்கிறார். அங்கே உயிர்த்த ஆண்டவர் இருந்தபோது கூட அவரால் அவரை கண்டுகொள்ள முடியவில்லை. ஏன் என்கின்ற ஒரு கேள்வி நம் முன் எழுகிறது. அதற்கு 2 காரணங்கள் அழகாக சொல்கிறார்கள். ஒன்று, அவர் கவலை தோய்ந்த உள்ளத்தோடு இருக்கிறார். நீட்சேவினுடைய கருத்தும் அதுதான். ஆண்டவர் இந்த நம்பிக்கை கொண்டவர்கள் ஏன் கவலை தோய்ந்த முகத்தோடு இருக்க வேண்டும்? அதனால் தான் கிறிஸ்தவர்கள் முகத்தை பார்த்தாலே எனக்கு கடவுள் நம்பிக்கை வரவில்லை என்று அவர் சொல்வதற்கான காரணம். எனவே இங்கு மகதலா மரியா கவலை, கண்ணீர், கஷ்டத்தோடு இருந்ததால் தான் அவரால் உயிர்த்த ஆண்டவரை அந்த கடவுளை கண்டுகொள்ள முடியவில்லை என்று சொல்லி ஒரு காரணத்தை குறிப்பிடுகிறார். அதையும் தாண்டி 2வதாக ஒரு காரணம் என்று சொன்னால், இவருடைய எண்ணமெல்லாம் கல்லறையிலேயே இருந்ததே ஒழிய கல்லறையை தாண்டி உயிர்ப்பை நோக்கி அவர் செல்லவே கிடையாது. எனவேதான் கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் அந்த ஆண்டவரை தேடினார். அங்கிருந்த 2 வானதூதர்களை பார்த்து, ஆண் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே வானதூதர்களை பார்த்து யாராவது எடுத்து போயிருந்தால் சொல்லுங்கள் என்றெல்லாம் சொல்கிறார். பிறகும் மரியா ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு தோட்டக்காரன் என்று நினைக்க கடைசியில் தான் அந்த உயிர்த்த ஆண்டவரை கண்டுகொள்கிறார் என்ற அழகான ஒரு நிகழ்வை இன்றைய நற்செய்தி தெளிவாக சொல்கிறது. அதையும் தாண்டி யோவான் நற்செய்தியாளர் அவருடைய வார்த்தைகள் 4 நற்செய்தியிலே அவருடைய வார்த்தைகள் ஆழமான அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இருளாய் இருக்கும் போதே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றாள். அந்த இருள் எதை வெளிப்படுத்துகிறது? நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலை, கஷ்டம், துன்பம், வேதனை பல நேரத்தில் நம்மை அழுத்தி அந்த உயிர்த்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை கண்டுணர முடியாமல் செய்கிறது என்பதை மிக தெளிவாக அவர் சொல்கிறார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த 2 காரணங்களால் தான் மகதலா மரியாவால் எடுத்த எடுப்பிலேயே இந்த உயிர்த்த ஆண்டவரை கண்டுகொள்ள முடியவில்லை என்ற காரணத்தை அங்கே நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். மகதலா மரியா மட்டுமல்ல, நாம் கூட நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கை ஒரு போராட்டம், உடலுக்கும் ஆன்மாவுக்குமான ஒரு போராட்டமாகத்தான் இருக்கிறது. எனவே இந்த போராட்ட வாழ்க்கையிலே இந்த மகதலா மரியாவை போலத்தான் உடல் சார்ந்த காரியங்களுக்குத்தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமே வழிய உள்ளத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. அந்த ஆன்மாவைக்கான அழுத்தத்தை நாம் கொடுக்கிற பொழுது அந்த ஆண்டவரை மிக விரைவாக நாம் பற்றி கொள்வோம். பல நேரத்திலே உடல் ஆன்மா இந்த 2க்குமான போராட்டத்தில் உடல் சார்ந்த எல்லா விதமான தேவைகளை நிறைவேற்றுவதிலேயே நம்முடைய வாழ்க்கை போராட்டம் முடிந்து விடுகிறது. ஆன்மாவிற்கான அந்த முக்கியத்துவத்தை கடைசி காலகட்டங்களிலே தான் நாம் யோசித்து பார்க்கிறோம்.
வயதான காலத்தில் எப்படியாவது அந்த தாத்தா பாட்டிக்கு அவஸ்தை கொடுத்தாது அனுப்பிவிடணும் அப்படின்ற தேடல் அப்பொழுதுதான் இருக்கிறது. வாழ்கிற பொழுது கூட முதல் வெள்ளிக்கிழமை நன்மை கொடுக்கறத பற்றியோ மற்ற காரியங்கள் நாம் யோசிப்பதே கிடையாது. அவர்கள் நமக்கு ஒரு தொந்தரவாகத்தான் இருக்கிறார். ஆனால் கடைசி காலத்தில் தான் ஆன்மாவினுடைய தேடல் அதிகமாகிறது. இதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். மகதலா மரியா நமக்கு ஒரு அழகான பாடமாக இருக்கிறார். இந்த உலக போராட்டம் உடலுக்கும் ஆன்மாவுக்குமானதாக இருந்தாலும் அதிலே நம் எண்ணம் அந்த ஆண்டவரை தேடுவதில் தான் முதன்மையானதாக இருக்க வேண்டுமே ஒழிய இந்த உலக காரியங்கள் அந்த தேடலுக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது. தடை இல்லாத போது உயிர்த்த ஆண்டவரை நாம் உண்மையிலேயே கண்டுகொள்வோம் என்ற ஒரு நம்பிக்கை மகதலா மரியாவினுடைய அந்த வாழ்வு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் இந்த உயிர்த்த ஆண்டவருடைய பாஸ்கா என் கிழமையில் மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் வாழ்க்கை போராட்டத்திலே நிதர்சனம் நமக்கு இருந்தாலும் கூட உடல் சார்ந்த காரியங்களை தாண்டி ஆன்மாவிற்கு ஆழமான ஒரு அழுத்தத்தை கொடுத்து அதன் வழியாக அந்த ஆன்மீக தேடலிலே ஆண்டவரை இன்னும் இறுக பற்றி கொண்டு அவருடைய பிள்ளைகளாக வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவனே நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.